ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 11, 2024 வியாழக்கிழமை அனுமன் ஜெயந்தி. அது கூடவே குபேர அமாவாசை சேர்ந்து வருது. வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை குபேர அமாவாசைன்னு சொல்லுவோம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அனுமன் ஜெயந்தியாக எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நல்ல நாளில் இந்த ஒரு இலையை ஒரு சின்ன கண்ணாடி பாத்திரத்துலையோ இல்லை கண்ணாடி டம்ளர்லையோ போட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள்லாம் தீரும். வராத கடன் திரும்ப வரும். அடகு வைத்த நகைகள் வீட்டுக்கு வரும். நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அமாவாசை அப்படிங்கிறது கண்டிப்பாக அனுமனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். காரியத்தில் வெற்றி கிடைக்கணும், வாழ்க்கையில் தோல்விகளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசையில் ஆஞ்சநேய பெருமானை வழிபடுவாங்க. ஒரு சில பேர் வெண்ணெய் காப்பு சாத்துவாங்க, இல்லை வெண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க பிரசாதமாக. அந்தளவுக்கு அமாவாசைக்கும் அனுமனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இதில் பத்தாயிரத்துக்கு குபேர அமாவாசை வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். இப்படி பல மகிமைகள் பொருந்த அந்த ஒரு நல்ல நாளை நம்ம தவற விடவே கூடாது. இந்த நல்ல நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை ஒரு சின்னதாக பவுல் எடுத்தோ இல்லை கண்ணாடி கிளாஸோ எடுத்து அந்த தண்ணியில் போட்டு வைங்க. அது என்ன இலை அப்படின்னா, எல்லாருக்கு வீடுகள்லையும் எல்லா வீடு பக்கத்துலேயும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய இலை தான் வெற்றிலை. அனுமனுக்கு வெற்றிலைனா ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம ஒரு காரியத்துக்காக இப்போ வெளில போகிறோம், இல்லை அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தத்தை வேண்டிக்கிட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வெற்றி தான் கிடைக்கும். வெற்றியை அள்ளித்தரக்கூடிய வெற்றிலையை தான் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு சின்ன கண்ணாடி பவுல்லையோ இல்லை கண்ணாடி கிளாஸ்லையோ நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்க போகிறீங்க. இதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது ஒரே ஒரு வெற்றிலை தான். என்னதான் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் வெற்றிலை வாழைப்பழம் வச்சு பூஜை பண்ணாலும் இதுக்காக பிரத்யேகமாக ஒரு வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையை எப்படி கடவுளை கும்பிடுவீங்களோ அதே மாதிரி 2 கையும் சேர்த்து கும்பிடும்போது அந்த வெற்றிலை நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டுக்கோங்க. ஆஞ்சநேய பெருமானே, என்னோட கடன் தீரணும், வராத கடன் திரும்ப வரணும், அடகு வைத்த நகைகள் மீட்கப்படணும்னு 2 கையை சேர்த்து கும்பிடும்போது அதுக்கு நடுவில் அந்த வெற்றிலை இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த வெற்றிலையை முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் அந்த வெற்றிலையை போட்டு வைக்கணும். இது உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே இருக்கலாம். இதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அன்னைக்கு தினம் அமாவாசை அப்படிங்கிறது சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் இருக்குது. முடிஞ்சவங்க அமாவாசை அதாவது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு காலையில் ஒரு 6-7 மணிக்கு வீட்டில் பூஜை அறை விளக்கேற்றும் போது பண்ணலாம். அப்படி தவற விடுறவங்க சாயந்தரம் ஒரு 6 மணி வாக்கில் இந்த ஒரு வெற்றிலை பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மறுநாள் காலையில் அந்த வெற்றிலை கண்டிப்பாக வாடி போயிருக்கும். அந்த தண்ணியை கால்படத்தில் ஊற்றிட்டு அந்த வெற்றிலையும் 4ஆக மடித்து கால்படத்தில் தூக்கி போட்டுருங்க. இப்படி செய்யறது மூலயமா நீங்கள் அனுமனுக்கு முழு வெற்றிலை மாலை சாத்தின ஒரு பலன் உண்டாகும். எடுத்த காரியம் வெற்றி அடையும். நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.